பாசமத்தம், கல்லிடைக்குறிச்சி, பாப்பாங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் இணைந்து சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மனராஜ்சங்கர். வணக்கம் மனராஜ்சங்கர், விவரங்கள். 2 மாதங்களாக தாங்கள் விளைவித்த நெல்லுக்கு மத்திய அரசு பணத்தினை தராமல் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் கண்ணீரில் நனைந்து கொண்டிருந்த இந்த பகுதி விவசாயிகள் இன்று தாங்கள் விளைவித்த நெல்லை திடீரென பெய்த கோடை மழையால் தண்ணீரிலும் நனையவிட்ட அவலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரங்கேறி இருக்கிறது. அப்ரகாம், இது குறித்த விவரங்களை பார்த்தபோது நேற்று முன்தினம் சத்தியம் தொலைக்காட்சியில் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் ஏற்கனவே கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளுக்கும் உரிய பணம் வராமல் இருப்பதாக அந்த விவசாயிகள் அளித்த பேட்டி வெளியானது. இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் கவனத்திற்கும் இந்த தகவல் சென்றது. எது எப்படி இருந்தாலும் ஒருபுறம் உழைத்த உழைப்பிற்கு ஊதியம் இல்லை, மறுபுறம் இயற்கை சீற்றத்தின் கோர தாண்டவத்தும் இந்த இரண்டிற்கும் இடையே சிக்கி திருநெல்வேலி மாவட்ட நெல் விவசாயிகள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்றே குறிப்பிட வேண்டும். இன்று அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி மற்றும் தெற்கு பாப்பாங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையினால் சற்று முன் பெய்த கனமழையினால் அறுவடை செய்து வைக்கப்பட்டிருந்த மற்றும் கொள்முதலுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. தமிழகத்திற்கு மிகப்பெரிய நெல்லை கொள்முதல் செய்து கொடுக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அறுவடை பணிகள் நடந்து முடிந்தன. மத்திய அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் டிபிசி என்று அழைப்பார்கள் நெல்லை ஒப்படைத்த விவசாயிகளுக்கு 60 நாட்களாகியும் இதுவரை அதற்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படவில்லை. இது குறித்து அப்பகுதி விவசாயி சிவா சத்தியம் தொலைக்காட்சியிடம் பேசும்போது 6 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்தோம், கடந்த 2 மாதங்களாக பணத்திற்காக காத்திருக்கிறோம். அரசு ஊழியர் ஒருவருக்கு சம்பளம் வராவிட்டால் குடும்பம் நடத்த முடியுமா? இன்று பெய்த மழையால் நனைந்த நெல்லை இனி யார் கொள்முதல் செய்வார்கள் என கண்ணீருடன் தெரிவிக்கிறார். நெல்லுக்கான பணம் வராததால் அறுவை இயந்திர கூலி கொடுக்க முடியாமலும் தொழிலாளர் சம்பளம் வழங்க முடியாமலும் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மே மாதம் பள்ளிகள், ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அது போன்ற பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் முடங்கும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த விவசாயி ஒருவரை இந்த இடைத்தரகர்கள் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்து தையல்கள் போடப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் நடந்தேறியது. இது எப்படி இருந்தாலும் தற்போது ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்திருப்பது விவசாயிகளிடையே மிகப்பெரிய கலக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ரகாம், இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் சற்று முன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமாரிடம் பேசிய போது தனது கவனத்திற்கு இது உடனடியாக வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, இந்த கொள்முதல் செய்யும் அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவுறுத்தியும் அவர்கள் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிய வருவதாகவும், நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் அவர்கள் அனைவர் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அரசு நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் மூட்டைகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது, அதற்குரிய பணத்தினை யார் கொடுப்பது என இந்த விவசாயிகள் தவித்து போய் இருக்கின்றனர். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம்.